எல்லோருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கஷ்ட நஷ்டங்கிறது எல்லாருக்கும் இயல்பு தான். இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது. உடம்பும் கொஞ்சம் சரியில்லாதனால கோழி பண்ணை கொஞ்சம் கவனிக்க முடியாமல் போச்சு. லைட்டாக இழப்பீடு வரும்னு எதிர்பார்த்தது வந்து ரொம்ப இழப்பீடு ஆயிடுச்சுங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக தாங்க இருந்துச்சு. இருந்தாலும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காகவே இன்றைக்கி வீடியோ அப்டேட் பண்ணுறேன். போன வீடியோவிலே சொல்லியிருப்பேங்க, கொஞ்சம் கீரிப்பில் வந்து தலையை வந்து கடிச்சு போட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. ஃபுல் கவனமும் எனக்கு அதிலையே மாற்றி அமைப்போமா, அந்த செட்டில் இருந்து தூக்கிட்டு வந்து வேறு செட்டப் மாற்றுவோமா அப்படிங்கிற ஒரு ஃபுல்லாகவே அதே எண்ணங்களே இருக்கும்போது சரி எப்பவும் போல் நம்ம தீவனம் தண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக விட்டுட்டேன். இந்த வாரத்தில் அதாவது 2 வாரமாகவே நான் வந்து நாட்டு மருந்து கொடுக்கல. கிளைமேட் வேறு சரியான சேஞ்சுங்க. ப்ளூடிங் செட்டப்பில் இருக்க கோழி குஞ்சுகளும் நிறையா செத்து போச்சுங்க. அது போக இந்த 2 மாதம் குஞ்சு ஆயிடுச்சு, ஓரளவுக்கு தப்பிச்சிரும் அப்படின்னு நினைக்கிறக்குள்ள ஒன்று மாற்றி சாக ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லாக எனக்கு வைரஸ் காய்ச்சலுங்க. எந்திரிச்சு போகவே முடியல. சரி சரியாயிரும் நான் கழிச்சிக்கிட்டே இருக்க கடைசியில் 1 2மா போய் 10 கோழி குஞ்சுக்கு மேலே கீரிப்பில் பிடிச்சிட்டு போயிடுச்சு. இந்த இருந்த மிச்ச குஞ்சுகளும் இப்போ 10 தான் மிச்சம் இருக்குங்க. 50 குஞ்சுகளுக்கு மேலே செத்துருச்சுங்க. பாதி கீரிப்பில் பாதி நோய்ங்கிற மாதிரி வந்துருச்சு. ஏங்க நீங்கள் நோய்க்கு மருந்து கொடுக்கலையா அப்படின்னு கேட்கலாம். நான் வந்து வருமுன் காப்போங்கிற மாதிரி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் கொடுத்தும் எந்த ஒரு எஃபெக்டும் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு பாதிக்கு மேலே குன்னாக ஆரம்பிச்சிச்சு. தீவனம் சாப்பிட்றது குறையும் போதே அந்த மருந்துகள் கொடுக்க ஆரம்பித்தா தான் அதோட எஃபெக்ட் அந்த உடம்பு தாங்கும். இது வந்து நல்லாவே வெயிட் குறைஞ்சிருச்சு. வெயிட் ரொம்ப குறைஞ்சிருச்சு. தீவனம் ஒழுங்காக சாப்பிடாது எதையுமே நான் கவனிக்கலை. என்ன பண்ணுறதுனே தெரியாத நிலைமைக்கு ஆயிடுச்சு. சரி இருக்க கோழி குஞ்சு மிச்சமானால் போதும் அப்படிங்கிற நிலமையில விட்டுட்டேன். இன்னொன்றுமே அந்த ஒரு சேவலுமே தொண்டைக்கு நெஞ்சுக்கு 2 நாள் ஆன்னு இழுத்துக்கிட்டே தான் இருந்துச்சு. நான் வந்து இஞ்சி பூண்டு இதில் அரைச்சி கொடுக்கலான்னு நினைக்கிறக்குள்ள அது செத்துருச்சு. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தாங்க. பெரிய கோழிகள்லாம் தான் இருக்குது. அடை வச்சு எடுத்து விட்டுக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் இனி உள்ள நிலவரம் எப்படி ஆக போகுதுங்கிறது பக்குன்னு பயமாகவே இருக்குது. கண்டிப்பாக எல்லா செட்டப்பையும் மாற்றணும், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். அப்படி பண்ணினா மட்டும்தான் கோழியை வந்து காப்பாற்ற முடியும். பெரிய கோழிகளுமே இந்த மாதிரி எஃபெக்ட் வரும்போது பெரிய கோழிகளையும் எவ்வளோ சீக்கிரம் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது தெரியல. எல்லாத்துக்குமே மருந்து கொடுக்க ஆரம்பிக்கணும். இன்றைக்கி கொஞ்சம் கொடுத்துருக்கேன். சரி நாளைக்கு உடனே கொடுக்க வேணாம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுக்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். என்னோடய கோழி எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க. வீடியோ எடுக்க முடியாத சூழ்நிலைன்னு கிடையாது, வீடியோ எடுக்கவே பிடிக்கல, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. கொஞ்சம் இடையில சேல்ஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிறது தோணுது. சரி பரவாயில்ல, நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கோம். நமக்கும் ஓரளவுக்கு பலன் கிடச்சி, சும்மா யாரும் விற்க போகிறது இல்லை. நமக்கும் ஓரளவுக்கு பலன் நல்லாவே கிடச்சிதுங்க. இந்த இழப்பீடெல்லாம் தாங்கிறதுக்கு மனசு தைரியம் இருந்தால் மட்டும்தான் கோழி பண்ணை நம்ம நடத்தணும். கோழிகளுக்குள்ள இயல்பை நம்ம வந்து அதாவது நம்ம மேலே உள்ள தப்பை வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாது. கோழி பண்ணையும் க்ளீன் பண்ணணும், எல்லாமே க்ளீன் பண்ணி எல்லாமே புதுசாக வந்து மாற்றினா தான் வந்து இருக்க பெரிய கோழிகளுமே காப்பாற்ற முடியும். இந்த மாதிரி இழப்பீடுகள் வரும்போது மனசை தளர விடாமல் கோழி வளர்த்தாகணும். இல்லைன்னா அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் போகவே முடியாது. இந்த மாதிரி நிறைய பேர் சந்திச்சிருப்பீங்க. இருந்தாலும் எனக்கு வந்து மாற்றி வந்துக்கிட்டே இருக்குது. வீடியோ எடுத்து போடுறதுனாலயா இல்லை கண்ணு பட்டுச்சா என்னதுன்னே தெரியல. எவ்வளோ சீக்கிரம் மேலே வந்தனோ அவ்வளோ சீக்கிரம் டவுன் ஆகிட்டே இருக்குது. ரொம்ப ஃபீலிங்கான நிலமை தான். இருந்தாலும் எதையும் எதிர்கொள்வோம் அப்படிங்கிற மனதைரியம் எனக்கு இருக்குது. ஏன்னா நான் எவ்வளவோ கோழி வாங்கி விட்டு எவ்வளவோ லாஸ் ஆனப்பவே, இருந்தாலும் நான் கொஞ்சம் இந்த நேரம் முடியாதனால கொஞ்சம் பண்ண முடியாமல் போயிட்டுங்க ஃபீலிங் எனக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நல்லா எல்லோரும் ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க. நான் யாரையும் வந்து கட்டாயப்படுத்தி கோழி வளர்க்க எதுவுமே சொல்லலை. என்னென்னா கொஞ்சமும் வீட்டில் சும்மா இருக்காமல் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கோழி வளர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வருமான தொழில் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும்.
வருமானமும் நமக்கு கிடைக்கும். குழந்தைங்களுக்கு முட்டை, கோழி இந்த மாதிரி நம்ம தேவைகளை நிவர்த்தி பண்ண முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய பேருக்கு நான் வந்து கோழி கண்டிப்பாக வளங்க, நம்ம இடம் இருந்தால் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கேனே வெளியே. கண்டிப்பாக கட்டாயப்படுத்தி யாரையும் வளர்க்க சொல்லலை. ஏன்னா நான் படுற கஷ்டமே பெரிய கஷ்டமாக இருக்குது. உங்களெல்லாம் வந்து பழக்கம் இல்லாமல் வந்து பழகிக்காதீங்க அப்படிங்கிற சொல்கிறது நல்லது தானே. பழகிக்கோங்க. முதல்ல ஒரு கோழி 2 கோழியில் பழகிக்கோங்க. நிறையா உங்களுக்கு செட் ஆயிடுச்சு, நீங்கள் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு லாபம் வர ஆரம்பிக்குது அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. அவ்வளோதான் நான் சொல்கிறேனே வெளியே. முறை இல்லாமல் அதாவது லாஸ் ஆகிட்டே இருக்குது, திருப்பி திருப்பி வாங்கி விட்டு லாஸ் பண்ணிடாதீங்க. பணமும் சரி நேரமும் சரி ரெண்டுமே வேஸ்ட் ஆயிரும். யாரையுமே நான் கட்டாயப்படி என்னோடய வளர்ச்சியை பார்த்து, ஏன்னா எனக்கு வந்து டெய்லரிங்னு ஒரு தொழில் இருக்குது, அடுத்து வீட்டுக்கார் வருமானம்னு ஒன்று இருக்குது. அது போக வந்து எக்ஸ்ட்ரா வருமானம் தான் எனக்கு, சரிங்களா? அதனால் நான் வந்து ஈஸியாக உங்களை சொல்லிடலாம். நீங்கள் வந்து இதுக்குன்னு ரிஸ்க் எடுத்து இதை மட்டும் பண்ணும்போது ஃபெயிலியர் ஆகிட்டுனா என்னை குறை சொல்லாதீங்க தயவுசெய்து. கரெக்டாக பண்ணுங்கள். பார்த்து வாங்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்க, ரொம்ப முதலீடு போட்டுறாதீங்க. அதுக்கேற்றாப்புல செட்டப் பண்ணிக்கோங்க. ஃபெயிலியர் வராத அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுங்கள். நான் எதுக்காக வீடியோ போட ஆரம்பித்தேன்னா, யாரும் சும்மா இருக்கக்கூடாது, நம்மளை பார்த்து 4 பேராவது வளர்த்தாங்கன்னா அது நமக்கு ஒரு இதாக இருக்குமே அப்படிங்கிறக்காக வீடியோ போட ஆரம்பித்தேன். இப்போ வீடியோ போட ஆரம்பித்து ரொம்ப டெவலப் ஆகவும் எனக்கு கொஞ்சம் அதில் வருமானம் வரும் அப்படிங்கிற ஆசை வருது. எல்லாருமே ஆனால் வந்து எனக்கு சேல்ஸ் வந்து வீடியோ போட்ட பிறகு நல்லாவே இருக்குங்க. இந்த மாதிரி சேல்ஸுக்கு முடியாதவங்க, சேல்ஸ் பண்ண முடியாதவங்க கண்டிப்பாக அந்த யூடியூப் அணுகுங்க. நல்லாவே யூஸ் ஆகுது. யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நிறைய வீடியோஸ்களே யூடியூப்லேயே போடுறாங்க. ஓரளவுக்கு தெரிஞ்சவங்கள வச்சு எல்லாமே பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சதை நான் சொல்கிறேனே வெளியே. கண்டிப்பாக யாரையும் கட்டாயப்படுத்தலை, யாரையும் நோகடிக்கலை. இதை பண்ணுனா சரியாக வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன். திருப்பி அக்கா நீங்கள் எப்படியும் சொல்கிறீங்க அப்படியும் சொல்கிறீங்க தயவுசெய்து நினைக்காங்க. ஃபஸ்ட்டுலேருந்து நான் சொல்லிகிட்டு இருக்கிறது அப்படி தான். எக்ஸ்ட்ரா வருமானம் வேணுங்கிறவங்க பண்ணுங்கள். கரெக்டாக பண்ண முடிஞ்சுன்னா பண்ணுங்கள். இவ்வளோ கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம், ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கலாம் நான் எப்போவுமே எந்த வீடியோவிலையும் சொன்னதில்லை. நம்ம இடத்துக்கு தகுந்தாப்பில் வளர்த்து அதை செட்டப் பண்ணிவிட்டு அதில் லாபம் எடுத்திங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுற ஆள் நானாக தான் இருப்பேன். என்னையை வச்சு அதாவது நான் சொல்கிறேன் அப்படிங்கிறக்காக யாரையும் நிறையா செலவு பண்ணியோ ஏதாவது தப்பான ஒரு இதை தேர்ந்தெடுத்துடக்கூடாதுங்கிறதெல்லாம் நான் ரொம்ப கவனமாகவே தான் சொல்லிகிட்ருக்கேன். நாட்டுக்கோழி இனத்தை தேர்ந்தெடுத்து வளங்க. சோனாலிங்கிறது வந்து நாட்டுக்கோழி ரகம் கிடையாது, முட்டைக்காக வளர்க்குற ஒரு கோழி மட்டும்தான். நம்ம ஒழுங்காக அடகாத்து குஞ்சு பொரிக்கிற தன்மை உள்ள கோழி மட்டும்தான் நாட்டுக்கோழி உள்ளது. அந்த இதை ரகத்தை தேர்ந்தெடுத்து கொஞ்சமாக வளர்க்குறவங்க கண்டிப்பாக வளங்க. பெரிய அளவில் பண்ணை ரீதியாக வளர்க்குறவங்க எப்படி செட் ஆகுதோ உங்களுக்கு அதுக்கேற்றாப்புல பார்த்து வளர்த்துக்கோங்க. எதுக்காக நீங்கள் உங்கள்கிட்ட கேட்கணும்னு சொல்லாதீங்க. எங்களோட அனுபவம், நான் நிறையா பேரோட அனுபவத்தை கேட்டு தான் நானும் இந்த இதோட ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கேன். முதல்லையே நான் கோழி வளர்த்துக்கிட்டு இருந்ததுனால எனக்கு ஒன்றும் இது ஒரு பெரிய இதாக தெரியல. புதுசாக வளர்க்குறவங்க கொஞ்சம் பார்த்தே வளங்குங்க. லாபம் கண்டிப்பாக வரும். நட்டம் வராமல் இருக்கிறதுக்கு கற்றுக்கோங்க அப்படிங்கிறதான் சொல்கிறேன் திருப்பி. இன்றைக்கி எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு வீடியோ போடுறதுக்கே மனசில். இருந்தாலும் இந்த ஒரு மனநிலையோட வீடியோ போடும்போது நிறைய உண்மைகள் வெளியே வரும் இல்லையா? அந்த உண்மைகள் யாருக்காவது பயன்பட்டுச்சுன்னா சரிதான் அப்படிங்கிறக்காக தான் வீடியோ போடுறேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க.